ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் திருமலை மூலவர் வெங்கடேஷ பெருமாளை அவர் இருக்கக்கூடிய கருவறையினுடைய வாசற்படியான குலசேகரன் படி வரைக்கும் போய் ரொம்ப பக்கத்தில் தரிசனம் செய்யக்கூடிய லக்கி டிப் ஆர்ஜித சேவாக்களில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய மாற்றங்கள் பற்றியும் திருமலை அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட் புக்கிங் பற்றியும் விவரமாக பார்க்கலாம். 2025 டிசம்பர் மாதத்திற்கான ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாஸ் எலக்ட்ரானிக் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷனும் திருமலை அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட் எலக்ட்ரானிக் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷனும் இன்று செப்டம்பர் 18ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு TTD ஓபன் பண்ணியிருக்காங்க. இன்று செப்டம்பர் 18ஆம் தேதி காலையில் 10 மணி தொடங்கி செப்டம்பர் 20ஆம் தேதி காலையில் 10 மணிக்குள்ள எப்போ வேண்டுமானாலும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் இலவசம் தான். ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாஸ் எலக்ட்ரானிக் லக்கி டிப்பில் 4 ஆர்ஜித சேவாக்கள் இருக்கும். சுப்ரபாதம் சேவா, தோமாலா சேவா, அர்ச்சனா சேவா மற்றும் அஷ்டதள பாத பத்மார்தனா சேவா. இது கூடவே சேர்த்து அங்க பிரதட்சணமும் டிசம்பர் மாதத்திலிருந்து லக்கி டிப் முறையில் TTD கொண்டு வந்திருக்காங்க. இனி வரக்கூடிய எல்லா மாதங்களுக்கும் அங்க பிரதட்சணத்திற்கு லக்கி டிப் முறையில் தான் பக்தர்களை தேர்ந்தெடுப்பாங்க. ஆஃப்லைன் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷனில் அங்க பிரதட்சணம் இருக்காது. ஆன்லைன் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷனில் மட்டும்தான் அங்க பிரதட்சணம் இருக்கும். சுப்ரபாதம் சேவா, தோமாலா சேவா, அர்ச்சனா சேவா மற்றும் அஷ்டதள பாத பத்மார்தனா சேவாவில் செலக்டானால் திருமலை மூலவர் வெங்கடேஷ பெருமாளை அவர் இருக்கக்கூடிய கருவறையிலிருந்து ஒரு 10 அடி தூரத்தில் நின்று பெருமாளை ரொம்ப பக்கத்தில் போய் தரிசனம் பார்த்துட்டு வரலாம். ஆனால் அங்க பிரதட்சணத்தில் நாம் செலக்ட் ஆனால் எப்பவும் போல 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டை வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ், ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் போலவே துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று தான் நம்ம தரிசனம் பார்ப்போமே தவிர்த்து அங்க பிரதட்சணத்தில் செலக்ட் ஆனால் பெருமாளை ரொம்ப பக்கத்தில் போய் தரிசனம் செய்ய முடியாது. எப்பவும் போல அங்க பிரதட்சணம் இலவச தரிசன டிக்கெட் தான். இந்த லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷனை TTD ஆப் மூலமாகவோ TTD வெப்சைட் மூலமாகவோ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சுக்கலாம். செப்டம்பர் 20ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு லக்கி டிப் லைவில் கண்டக்ட் பண்ணுவாங்க. செப்டம்பர் 20ஆம் தேதி மதியம் 12:15 மணி போல் TTD ஆப் மற்றும் TTD வெப்சைட்டில் யாரெல்லாம் எந்த தேதியில் எந்த சேவாவில் செலக்ட் ஆகியிருக்காங்க என்ற கம்ப்ளீட் PDF லிஸ்ட் TTD அப்டேட் பண்ணுவாங்க. செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் அவங்க ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் மற்றும் மெயில் ஐடிக்கு எந்த சேவாவில் எந்த தேதியில் அவங்க செலக்ட் ஆகியிருக்காங்க என்கிற டீட்டெயில்ஸோடு சேர்த்து 4 ஆர்ஜித சேவாக்களில் ஏதாவது ஒரு சேவாவில் செலக்ட் ஆகியிருந்தாங்கன்னா அந்த சேவாவிற்குரிய கட்டணம் பே பண்ணுறதுக்கான பேமெண்ட் லிங்க்கும் அனுப்பியிருப்பாங்க. அங்க பிரதட்சணத்தில் செலக்ட் ஆகியிருந்தால் எந்த தேதியில் அவங்க செலக்ட் ஆகியிருக்காங்க என்கிற டீட்டெயில்ஸ் மட்டும் தான் இருக்கும். பேமெண்ட் லிங்க் எதுவும் அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா அங்க பிரதட்சண சேவா இலவச தரிசனம் என்பதனால பேமெண்ட் எதுவும் நம்ம பண்ண வேண்டி இருக்காது. மற்றபடி ஏதாவது டீட்டெயில்ஸ் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டி இருக்கா என்பது இனி லக்கி டிப் ரிசல்ட் வந்த பிறகு தான் நமக்கு தெரிய வரும். லக்கி டிப் சேவாக்களில் ஏதாவது ஒரு சேவாவில் ஆன்லைன் லக்கி டிப் மூலமாகவோ ஆஃப்லைன் லக்கி டிப் மூலமாகவோ நம்ம செலக்ட் ஆகிட்டோம்னா நம்முடைய தரிசன நாளில் இருந்து 180 நாட்களுக்கு பிறகுதான் மறுமுறை ஏதாவது ஒரு லக்கி டிப்பிற்கு ஆன்லைன் மூலமாகவோ ஆஃப்லைன் மூலமாகவோ நாம் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய முடியும். சேவாவில் செலக்ட் ஆன பிறகு நம்ம தரிசனத்திற்கு போனாலும் போகலனாலும் நம்முடைய தரிசன நாளில் இருந்து இந்த 180 நாட்கள் டைம் கேப் என்பது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து மினிமம் ஒருத்தருக்கும் மேக்சிமம் 2 பேருக்கும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம செஞ்சுக்கலாம். ஆன்லைன் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் TTD ஆப் மூலமாகவோ TTD வெப்சைட் மூலமாகவோ நம்ம பண்ணிக்கலாம். நம்முடைய மொபைல் நம்பர் கொடுத்து OTP என்டர் பண்ணி ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஹோம் பேஜ்லேயே லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான இந்த பாப்அப் பாக்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதை கிளிக் செய்து கூட நம்ம லக்கி டிப்பிற்காக ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம். அல்லது பில்கிரிம் சர்வீசஸ்க்கு கீழே சேவாஸ் என்ற ஐக்கன் இருக்கும். அந்த ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா சேவா டிப் என்ற ஐக்கன் இருக்கும். அந்த ஐக்கனை கிளிக் பண்ண உடனே நமக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் டிஸ்பிளே ஆகும். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் செகண்ட் பாயிண்டில் லக்கி டிப்பில் என்னென்ன சேவாஸ் இருக்கும் என்பது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தேர்ட் பாயிண்டில் ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது இண்டியன்ஸ் ஆதார் கார்டு ஆப்ஷன் மட்டும்தான் செலக்ட் பண்ணி இந்த லக்கி டிப்பிற்காக ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யணும். NRI பீப்புள் மட்டும்தான் பாஸ்போர்ட் ஆப்ஷனை செலக்ட் செய்து இந்த லக்கி டிப்பிற்காக ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யணும். 11th பாயிண்டில் அங்க பிரதட்சணத்திற்கு பேமெண்ட் கிடையாது என்பதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 12th பாயிண்டில் அந்த 180 நாட்கள் டைம் கேப் பற்றியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ரீட் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதற்கடுத்து ஓப்பன் ஆகக்கூடிய பேஜில் ஜென்ரல் டீட்டெயில்ஸும் பில்கிரிம் டீட்டெயில்ஸும் என்டர் பண்ணணும். 2 பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வதாக இருந்தால் நம்பர் ஆஃப் பர்சன்ஸில் 2 என கிளிக் பண்ணிக்கோங்க.
ஃபோட்டோ ஐடி ப்ரூஃபில் இந்தியன்ஸ் ஆதார் கார்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. என்ஆர்ஐ பீப்புள் பாஸ்போர்ட் ஆப்ஷன் செலக்ட் செய்த உடனே உங்களுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் நீங்கள் என்டர் பண்ண வேண்டிய டீட்டெயில்ஸும் டிஸ்பிளே ஆகும். எல்லா டீட்டெயில்ஸும் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் டீட்டெயில்ஸ் அண்ட் பில்கிரிம் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சரியாக என்டர் பண்ணியிருக்கீங்களா என்பதை ஒரு முறை செக் பண்ணி பார்த்துட்டு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ண உடனே சேவாவிற்கான ரிப்போர்ட்டிங் டைம், சேவா டைம், டிக்கெட் காஸ்ட் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அதை எல்லாமே பார்த்துட்டு கீழே செலக்ட் சேவா அண்ட் டேட் என்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டிசம்பர் மாதத்திற்கான சார்ட் இப்போது ஓப்பன் ஆகியிருக்கும். இதில் கடைசியாக புதிதாக அங்க பிரதட்சணம் ஆட் ஆகி இருக்கக்கூடியதை நாம் இப்போ பார்க்கலாம். 16ஆம் தேதி வரைக்கும் மட்டும் எந்த சேவாக்கள் எந்தெந்த தேதியில் நடக்குதோ அதற்குரிய கோட்டா எல்லாமே நமக்கு டிஸ்பிளே ஆகும். 17ஆம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் பிறக்கக்கூடிய காரணத்தினால எந்த கோட்டாவும் நமக்கு டிஸ்பிளே ஆகாது, நம்ம செலக்ட் பண்ணவும் முடியாது. நீங்கள் எல்லா சேவாக்களுக்கும் அப்ளை பண்ணுவதாக இருந்தால் மேலே டாப்பில் செலக்ட் ஆல் டேட்ஸ் ஆல் சேவாஸ் என்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா சேவாவும் எல்லா நாட்களுக்கும் நமக்கு செலக்ட் ஆகிடும். இல்லை குறிப்பிட்ட சேவா மட்டும் தேவை, சுப்ரபாதமும் அங்க பிரதட்சணம் மட்டும் நான் செலக்ட் பண்ண போகிறேன்னா அதை மட்டும் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அல்லது உங்களுக்கு எந்த சேவா தேவையோ அந்த சேவா மட்டும் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது உங்களுடைய சாய்ஸ் தான். அதே போல் நீங்கள் தேதியும் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். பர்டிகுலர் தேதி மட்டும் உங்களுக்கு தேவைன்னா அந்த தேதி கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதை எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய ஓகே பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பேஜ் டிஸ்பிளே ஆகும். அந்த பேஜில் கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ டு ரிவ்யூ பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்டர் பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்பிளே ஆகும். அதற்கு பக்கத்திலேயே எடிட் பட்டனும் இருக்கும். பென்சில் பட்டன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஏதாவது மாற்றம் செய்ய விருப்பப்பட்டால் அந்த எடிட் பட்டனை கிளிக் பண்ணி கூட நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதே போல் நான் இப்போ எல்லா சேவாவும் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய காரணத்தினால இதில் எல்லாமே உங்களுக்கு செலக்டடாக காமிக்குது. எல்லா சேவாவும் நம்ம செலக்ட் பண்ணும் பட்சத்தில் நாம் ஏதாவது ஒரு சேவாவில் செலக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். குறிப்பிட்ட சேவாக்கள் மட்டும் செலக்ட் பண்ணும் பட்சத்தில் நம்ம செலக்ட் ஆகக்கூடிய சான்சஸ் மிக மிக குறைவாக தான் இருக்கும். இதை சரி பார்த்துட்டு கீழே இருக்கக்கூடிய கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணிடணும். இந்த கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட் பட்டன் கிளிக் பண்ண பிறகு நம்ம எந்த மாற்றமும் செய்ய முடியாது. இந்த பட்டன் கிளிக் செய்த உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் என்று ஒரு பாப்அப் பாக்ஸ் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ஓகே பட்டன் நம்ம கிளிக் பண்ணோம்னா லக்கி டிப், அதாவது குழுக்கள் எந்த நாளில் எந்த நேரத்தில் நடக்கும் என்கிற டீட்டெயில்ஸும், இன்னும் குழுக்கள் நடத்துவதற்கு எத்தனை நாட்கள் மீதம் இருக்கிறது என்கிற டீட்டெயில்ஸும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இதுதான் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வதற்கான கம்ப்ளீட் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.